நீங்க வந்து பார்த்த கானது நான் வந்து வேற அது சரி, ஒரு சரி. அது ஜாலி சூப்பர் எல்லாமே. ஆமா. வீட்ல ஒரு கூத்து ஒண்ணு நடக்கும். நம்ம லிரிக்ஸ்லாம் எழுத போம்போது. அது பயங்கர பிளாஸ்ட்டா இருக்கும். அது நைட் 2, 3 மணி வரைக்கும் எழுதிட்டு காலைல 5 மணிக்கு பாடுவாரு. காலைல 5, 6 மணிக்கு ரெக்கார்டிங் தியேட்டர்ல வச்சு பாட வச்சுட்டு இருப்போம். அப்போ ஒரு ஃபன் நடக்கும் பாருங்க. அதெல்லாம் பிளாஸ்ட்டா இருக்கும். நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ணுவாரு. நானாச்சு போயிட்டு இவரு கூட ஒர்க் பண்ணிட்டு நான் படுத்துருவேன். மணி என்ன பண்ணணும்னா, அந்த ஹார்ட் ஒர்க்குக்காக சொல்றேன். மணி போயிட்டு அத கோரியோ பண்ணணும். இப்ப நான் நைட்டு ஃபுல்லா 15 சரணம் இருக்கும். நான் உட்காந்து எழுதிருவேன். எழுதிட்டு நான் போய் பாடி குடுத்துட்டு, சுட சுட கையில குடுத்து அனுப்புனோனே, மணி போய் ரெஸ்ட் எடுக்க போறதில்ல. மணி போய் அத கோரியோ பண்ணணும். பண்ணிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க். அத போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு மாஸ்டரா வந்துக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து எப்படின்னா, இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு. இவரு மேல எவ்வளோ பாசம் இல்லாத ஒரு டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் கிளாஸ் சார். இப்ப இன்ஸ்டா இப்படி ஓப்பன் பண்ணா குச்சி குச்சி ஓத்தாங்க தான். இப்ப ஆமா, இன்ஸ்டாகிராம் இப்படி ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ பேர் வந்து மணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்றாருன்றதுக்காக நான் சொல்ல. இவரும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரணம் தான். ஏன்னா இவர் பாடி இருக்காரு. அதுவுமே அது பார்க்கப்பட்டது. ஸோ பிளாஸ்ட் பண்ணி விட்டாரு. அந்த ட்ராக்கே வேற மாதிரி ஷைன் பண்ணி விட்டாரு. ஆக்சுவலா பாட்டு எழுத தான் போனேன். சாரி, பாட்டு ஆல்ரெடி எழுதியிருந்தாங்க. பாட்டை பத்தி பேசலாம்ல. பாட்டை பத்தி தான் பேசணும் நம்ம. பாட்டு வந்து ஜஸ்டின் பிரபாகரன் சார் வந்து இப்போ கால் வந்தது, போனேன், உட்காந்து பேசினோடனே, பிரதர் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க பிரதர், சில விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றினேன். அப்புறம் பல்லவி அப்படியே இருந்தது. அந்த குச்சி குச்சி ஓத்தக அதை மாற்றிடலாமா என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், பிரதர் இது வேணாம், ஏன்னா நம்மளுக்கு தெரியல எதை தொடணும் எதை தொடக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும். தயவுசெய்து இதில் கை வைக்க வேணாம். இது வந்து இந்த பஞ்சு இந்த உக் லைன் சூப்பராக இருக்குது பிரதர், இது விட்டுருங்கல்ல. அதை அப்படியே வச்சா ஆனால் அந்த அந்த எல்லாமே வந்து இந்த பக்கங்கிறது இந்த பக்கம் எடுத்து வச்சுனுங்கிறாங்க. வீட்டில் இந்த பக்கம் மிளகாத்தூள், இந்த பக்கம் சமையல் செஞ்சுன்னு கூட ஒருத்தங்க அந்த அந்த ஸ்டெப்பு போட்டுனேங்கிறாங்க பிரதர். அந்த அளவுக்கு ஒரு தமிழ் மக்கள் மட்டும் இல்லாத பெங்களூர் மக்கள் மனதிலும் இவ்வளோ பதிவு பண்ணிட்டா அந்த ஸ்டெப்பு. இவர் தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. இப்படி பண்ணாரு. ஆனா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் லைட்டா அவரோட சாயல் வருதுன்னு நீங்க கிண்டல் பண்ணி ஐயோ அந்த அதை மட்டும் சேர்க்காது. நல்ல விஷயம் போகும்போது பேட் வைப் வரக்கூடாது. ஓகே ஓகே, நீங்க இப்படி பண்ணோன்னே எனக்கு அது மாதிரி தோணிடுச்சு. அது இல்ல இவரோட ஸ்டெப்புங்க. சூப்பர் சார். இப்போ அண்ணன் இவ்வளவு சொல்லியிருக்காரு. எப்படி இந்த ஃபுட்பால்லலாம் பயங்கரமா டான்ஸ் ஆடணுன்னையும் பயங்கரமா கோல்லாம் அடிச்சுன்னு ஒரு கோல்டன் பூட்டே தருவாங்க. ஸோ மணிக்கு இப்போதைக்கு சில்வர் பூட் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேனே. ஒரு மாதிரி ஆளே ஃப்ரீக்கியா இருக்காருல்ல, ஃபங்கியா இருப்பாரு. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குங்க. அங்க ஸ்டெப்பு போடுவா போல இல்ல, அந்த ஆளு அந்த நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாப்புல. இவர் நாளைக்கு காலையில ஆடி ஆகணும்ல. ஏன்னா இப்போ இந்த பாட்டுலாம் வந்து 3.5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். அந்த பாட்டுலாம் வந்து 10 நிமிஷம் மேல போகும். ஏன்னா கண்டஸ்டன்ட் பாட்டுங்க. அதெல்லாம் லிரிக்ஸ் அதிகம். அதை மைண்ட்ல வச்சு ஆடணும். அது பெரிய பெரிய ப்ராசஸ். 20 படத்துக்கான பாட்டோடைய வரிகள் வந்து அந்த ஒரு பாட்டுல இருக்கும். அப்போ அவர் எவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு பாருங்க. அப்ப என்ன பண்ணோம், அவர் வந்து நான் ரெக்கார்டிங் பாடும் போது அப்பவே அவர் ஸ்டெப்பு பண்ணணும். இவர் உட்காந்துட்டு இருப்பார். திடீர்னு இப்படி பண்ணா இருப்பார். அவங்கள எதுவும் நடக்குது பயந்தெல்லாம் இருக்கான். அந்த மாதிரி வந்து இவரும் சரி, சாண்டியும் சரி.